சர்க்கரை வியாதினால வர்ற டயபெட்டிக் நியூரோபதியை எப்படி கண்டுபிடிக்கிறது? நவீன மருத்துவர்கள் உடலை பரிசோதனை பண்ணுறது மூலியமாவோ நம்ம உடம்புல உள்ள அறிகுறிகள் மூலியமாவோ டயபெட்டிக் நியூரோபதியை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி அவங்க கண்டுபிடிச்சா கூட அதோட பாதிப்புகளை பற்றி தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமே ஒழிய அது என்ன மாதிரியான நியூரோபதி அப்படின்றத பர்டிகுலராக ஐடென்டிஃபை பண்ணுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும். குறிப்பாக டயபெட்டிஸ்னால தான் அந்த நியூரோபதி வந்துச்சா இல்லை வேற ஏதாவது நியூரோபதியா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுல ஒரு சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. இந்த அட்டானமிக் நியூரோபதியை கண்டுபிடிக்கிறதுக்கு குவான்டிடேட்டிவ் ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சிறு நரம்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு குவான்டிடேட்டிவ் சென்சாரி டெஸ்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட்டையும் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு டெஸ்ட் மூலியமா அட்டானமிக் நியூரோபதி எந்த அளவுக்கு இருக்கு, அது பாதிச்சிருக்கா, நமக்கு சிக்கல் கொடுக்காதான்றத மருத்துவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கிறதுல 5 வழியை மருத்துவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. முதல்ல நம்மளுடைய உடல் அறிகுறிகள், சிம்டம்ஸ். அடுத்தது பிசிக்கல் எக்ஸாமினேஷன், உடம்பை ஃபுல்லா பரிசோதனை செய்யறது. அதுக்கு அடுத்தது எலக்ட்ரோபிசியாலஜி அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. பிறகு குவான்டிடேட்டிவ் சென்சாரி டெஸ்ட், நரம்புகளை சிறு சிறு நரம்புகளை கூட டெஸ்ட் பண்றது. அப்புறம் சிடி, கார்டியோவாஸ்குலர் டெஸ்ட். இந்த மாதிரி இந்த 5 டெஸ்ட்டையும் கரெக்டாக பண்ணி குறிப்பாக டயபெட்டிக் நியூரோபதி எந்த அளவுக்கு நம்மளை பாதிச்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க.